ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியில் எண் தொடர்பான வகை கணக்குகள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ். ஸோ இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த Tnusrb PC எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு சைக்காலஜியில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, அந்த டவுட்டுக்கு எந்த டாப்பிக்கில் இருந்தாலும் சரி, கீழே உள்ள பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இருக்குது. அதாவது Tnusrb சைக்காலஜிக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்த்து. ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகலாம். இந்த இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதில் மெயின் இதை நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டைமிங் வந்து எந்த அளவுக்கு மிச்சமாகும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். இந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கணக்கு வரும். ஸோ இந்த கணக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எக்ஸாமில் உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்பவே கீப்பப் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஷார்ட்கட்டோட வந்து இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கணக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன இவ்வளோ பெரிய கணக்காக இருக்குது, இவ்வளோ தூரம் செய்யணும் அப்படிலாம் வந்து தோணும். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் செய்யும்போது ஷார்ட்டாக ஒரே ஒரு லைனில் வந்து நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து செய்ய வேண்டிய இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து நான் செஞ்சுருக்கிறேன் உங்களோட புரிஞ்சுக்கிற தன்மைக்காக மட்டும்தான். ஸோ கணக்குள்ளே போயிடலாம். ஒருவர் ஒரு வரிசையில் முன்புறம் இருந்து 8ஆவதாகவும் பின்புறம் இருந்து 8ஆவதாகவும் நிற்கிறார் எனில் அந்த வரிசையில் நின்றிருந்த மொத்த நபர்கள் எத்தனை பேர்? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு வரிசையில் நிற்கிறாரு. அந்த வரிசையில் வந்து அவர் ஃபஸ்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணால் அவர் வந்து 8ஆவதாக நிற்கிறாரு. அப்புறம் கடைசிலேருந்து கவுண்ட் பண்ணாலும் அவர் அதே இதில் 8ஆவதாக நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நின்றுட்டு இருந்தால் அந்த லைனில் வந்து மொத்தமாக எத்தனை பேர் நிற்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை வந்து எல்லாருமே வந்து வாசித்து பார்த்தோன்னே இது ஒரு கணக்காக ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து இது வந்து பேசிக் தான். இதே மாதிரி வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து இதை கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் கஷ்டமாக கேட்டாலும் நிறையா வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதனோட பேசிக் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா 8ஆவது நபராக நிற்கிறாரு. லாஸ்ட்லேருந்து பார்த்தாலும் 8ஆவது நபராக நிற்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு டேஷாக போட்டு இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து மெயின் இது ஷார்ட்கட். நான் என்ன சொல்லலாம், ஷார்ட்கட் இதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 8 கோடு வந்து போட்டுக்கோங்க. அப்போ அந்த 8ஆவது இடத்துல அவர் வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பின்புறம் இருந்து 8ஆவதாகவும் நிற்கிறார். ஸோ பின் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணாலும் அவர் வந்து 8ஆவதாக நிற்கிறாரு. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு 8 கோடு வந்து போட்டுக்கலாம். 8 கோடு போடக்கூடாது, 7 கோடு போடணும். ஏன்னா 8ஆவது அந்த நபர் வந்து நிற்பார் அப்படிங்கிறத அந்த பின்னாடிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து 8 கோடு போட்டுக்கலாம். 7 கோடு தான் போடணும். 7 கோடு போட்டு 8ஆவது அந்த நபர் நிற்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா முன்னாடியிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணாலும் அவர் 8ஆவது ஆள், பின்னாடியிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி வந்தாலும் 8ஆவது ஆள். இப்படி கவுண்ட் பண்ணி மொத்தமாக அந்த வரிசையில் எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அந்த மொத்தமாக அதில் எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக அதில் வந்து 15 பேர் நிற்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து ஓகே. ஸோ சிம்பிளாக இருந்தது கணக்கு. இதில் பெரிய நம்பர் கொடுத்தா உங்களுக்கு வந்து ரொம்ப யோசிப்பீங்க. ஏன்னா இத்தனை கோடு வந்து பெரிய நம்பருக்குலாம் அத்தனை கோடு பெரிய நம்பர் பெரிய அளவில் கோடு போட்டு நம்மளால் யோசிக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த கணக்குக்கு பொருந்தும். ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து ஒருவர் வரிசையில் முன்புறம் இருந்து 8ஆவதாக நிற்கிறாரு. அப்போ 8 போட்டுக்கோங்க. அப்புறம் பின்புறம் இருந்து 8ஆவதாகவும் இருக்கிறாரு. அப்போ +8 போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டையுமே வந்து கூட்டிட்டு அப்புறமா இதிலேருந்து நம்ம இதை மொத்தமாக இதை வந்து நீங்கள் அதே மாதிரி இதில் போட்டு பாருங்கள். ஒரு 8 அப்புறம் இன்னொரு 8 போட்டிங்கன்னா 1 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு நபர் மட்டும் எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி கணக்காகும். ஸோ அதுக்கு என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு -1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 8 + 8 -1. இந்த 8 + 8 வந்து கணக்கிலேருந்து எடுத்து எழுதணும். ஸோ ஒரு நபர் வந்து எப்படி எக்ஸ்ட்ரா நிற்பார், நம்ம அந்த கணக்குப்படி நம்ம இதை அப்படியே கவுண்ட் பண்ணோம்னா, ஸோ அவர் வந்து 8ஆவதாக நடுவில் நிற்கிறதால அவர் வந்து 2 வாட்டி வர மாதிரி கணக்காகும். அப்போது அதுக்காக நம்ம வந்து -1 போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து கால்குலேட் பண்ணோன்னா, இதை வந்து கால்குலேட் பண்ணோன்னா கரெக்டாக 15 வந்து கிடச்சிடும். இது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இது வந்து பொருந்தும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து கோடு போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல எண்ணிக்கிட்டே, அதுக்காக. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக போகும். இதுக்கு அந்த கவுண்ட் நம்பர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் தரவரிசை பட்டியலில், அதாவது ரேங்க் லிஸ்ட் போடுவாங்கள்ல, அதில் கணேஷ் என்பவர் வந்து முன்புறம் இருந்து 11ஆவது நபராகவும் பின்புறம் இருந்து 25ஆவது நபராகவும் உள்ளார் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த நபர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு என்னென்னும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து 11 கோடு போடணும். அப்புறமா அந்த இதிலேருந்து பின்னாடியிலேருந்து ஒரு 25 கோடு போடணும். அதுக்கே வந்து லென்த்தாக போகும். உங்களுக்கு எக்ஸாமில் வந்து டைமிங் ரொம்ப இழுக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த சின்ன ஷார்ட்கட்டை நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் தரவரிசை பட்டியலில் கணேஷ் என்பவர் முன்புறம் இருந்து 11ஆவதாக நிற்கிறாரு. அப்போ 11 போட்டுக்கோங்க. அப்புறமா பின்புறம் இருந்து 25ஆவது நபராகவும் உள்ளார். அப்போ +25 போட்டுக்கோங்க. ஸோ அதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதில் -1 வந்து போட்டுக்கோங்க. அப்போது இது ரெண்டே கூட்டினா 36, அப்புறமா -1. அப்போ இதிலேருந்து கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 35 கிடைக்குது. ஸோ அந்த இதில் உள்ள மொத்த நபர் வந்து 35 பேர்னு நம்ம இதில் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு.
எப்படி அதனோட என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டே ப்ளஸ் பண்ணிட்டு -1 போடணும். ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு வந்து இதற்கான ஷார்ட்கட் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இதில் என்ன சைக்காலஜிலேருந்து மொத்த சைக்காலஜிலேருந்து எந்த ஒரு கணக்கில் டவுட் இருந்தாலும் சரி, கீழே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து என்ன டாபிக் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உள்ள அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த டவுட் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆயிரும்.